கற்பூரம் எடுத்துட்டாங்க. கற்பூரம் வாங்கினீங்களா? கூட என்னப்பா பேரு? மாசாணி. மாசாணின்றது சாமி பேரா இல்லை பொம்பளையா பேய் பிசாசியா இல்லை யாரு மாசாணின்றது? மாசாணின்றது யாரு? சாமி. மாசாணி என்றது சாமி. மாசாணி அம்மா எந்த ஊரு? மலையனூர்ல மாசாணி இருக்காங்களா? ரெண்டு கையும் வேலைக்கு போறேன். சாமி தானே? மலையனூர்ல மாசாணி இருக்கிறாங்களா? பதில் சொல்லணும். சவுண்டு விட்ட கத்தனை கதறனை பூமி அதிர்ற மாதிரி சவுண்டு விட்டா சந்தோஷம். கேட்குற கேள்வி இப்போ சவுண்டு விட்டு பார்க்கலாம். மாசாணி மலையனூருக்கு எப்படி வந்தாங்க? இல்லை அவங்க பிறந்த இடம் எங்கே? மாசாணி அக்கா தம்பி யாரு, அண்ணன் தம்பி யாரு, மாசாணியுடைய புருஷன் யாரு, மாசாணி எங்கே பிறந்தவங்க? சாமி தானே? சாமி தானே? சாமி தானே? மாசாணி மாசாணி அம்மா எங்கடா சவுண்ட காணோம்? சொல்ல சொல்லுமா. மாசாணினாலும் சரி சொல்லுமா. எங்க இருந்து வந்த, எதுனால அந்த குழந்தைய பிடிச்சி எவ்வளவு நாள் ஆகுது சொல்ல. சவரன் கூட சொல்லுமா. நீ பெண்ணா ஆனா சொல்ல. சொல்லுடா. அவன் கம்மி அண்ணன் மணி சவுண்ட் விட்டா சொல்ல. சொல்ல சொல்ல. பேர் என்ன? ஆனா பெண்ணா? இந்த பாறையில இங்க வச்சுக்காத. பேர் என்ன சொல்ல. உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு. அந்த குழந்தைய பிடிச்சி வதக்குற என்ன காரணம்? நீ பிடிச்ச எத்தனை வருஷம் ஆகுது சொல்லு பார்க்கலாம். சொல்லு சீக்கிரம் சொல்லப்பா. எதுக்கு மன்னிக்கணும்? மன்னிக்கிறதெல்லாம் கிடையாது. சொல்ல. இல்ல என்ன தவறு செய்தா என்ன போய் உன்னை மன்னிக்கிறதுக்கு நீங்க உன்னை எதுக்கு இந்த குழந்தைய பிடிச்சி எதுக்கு சித்திரவாக பண்ற? மன்னிக்கிறதுனா என்ன சொல்ல. மன்னிக்குன்னு சொல்றது அந்த ஆள் யாரு? அப்புறம் அப்புறம் வாங்கினீங்களா? மன்னிப்பு கேட்கிற ஆள் யாரு? உங்களுக்கு காட்சி கொடுத்து அப்புறம் வாங்கிட்டோம். வைத்தியநாதன். வைத்தியநாதனா? உங்க பேரு? வைத்தியநாதன். வைத்தியநாதன். மாசாணின்னு சொன்னது? காளிக்கு வேஷம் போட்டாராம். காளிக்கு வேஷம் போட்டாரா இல்லைங்க? வைத்தியநாதனா? எந்த ஊரு? நெய்வாசல். நெய்வாசல். மாசாணி அப்பன் பேரு? வைத்தியநாதன். கல்யாணம் ஆயிடுச்சா? அவன் இறந்துட்டான். அவன் இறந்துட்டான். கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆகி இறந்து போயிட்டான். பேரு? தூக்கு போட்டு இறந்து போனான். பொண்டாட்டி பேரு? பொண்டாட்டி பேரா சசிகலா. சசிகலா. எத்தனை பையன்? 3 பையன் ஒரு பையன். 3 பையன் ஒரு பையனா? 3 பையன். 3 பையன் ஒரு பொண்ணா? 4 பேர் பேர் சொல்லு. ஒரு பேர் பிரகாஷ், பாலாஜ், கவியரசன், சஜிதா. பொண்ணு சின்னதா பெருசா? பெருசு கிடையாது. எத்தனை வருஷம் ஆகுது செத்து? 10 வருஷம். எப்படி செத்தீங்க? தூக்கு போட்டு எனக்கு சேவை செஞ்சு கொண்டுட்டாங்க. ஏன் தூக்கு போட்டீங்க? என்ன பிரச்சனை? தூக்கு போட்டீங்க? எனக்கு சேவனை பண்ணி பண்ணிட்டாங்களா? முடியாம நானும் பைத்தியம் பேர் ஆகி செத்து போயிட்டேன். என் புள்ளைய காம என் கொண்டாடி எங்க ஆடிக்கிட்டு இருக்கிறா. கரெக்டா சொன்னீங்கன்னா தப்பிச்சுட்டு நீ எந்த அலம்பாலும் நடந்ததை சொல்லி இந்த குழந்தைய விட்டு போறதுக்கு சொல்லி உனக்கு என்ன வேணும் அதை கேளு. நான் உண்மையை சொல்றேன். என் பிள்ளை என் வீட்டுக்கு போனான். என் பிள்ளை என் வீட்டுக்கு போனான். என் பிள்ளை என் வீட்டுக்கு போனான். எந்த பொண்ணு? என் பிள்ளை என் வீட்டுக்கு போனோம். சரி, நீ இந்த பிள்ளைய விட்டாங்க. நான் வந்து பார்த்தான் 3 ஆடிட்டு நிக்கிறேன். என் பிள்ளைய அடிக்கிறீங்க. இப்போ உனக்கு என்ன வேணும் அது சொல்ல. இப்போ உனக்கு என்ன விவசாயம் மாற போறோம்பா. சாமி விட்டு நீ என்ன இனி உன்னோட பேரு அந்த குழந்தை மேல இருக்கிறது யாரு? வைத்தியநாதன்பா. ஏய், உன் பேரே நான் கேட்டேன். இன்னும் ஆண் நல்ல சத்தம் போட்டல, அது யாரு? காளி. காளி. எந்த ஊரு நீ?
பாண்டி கண்ணமாலம் உனக்கு என்ன காவு? அழிக்க சொல்லி தான் விட்டாங்க. காளி அழிக்கிறதுக்கு இந்த தத்துவம்லாம் என்கிட்ட பேசாத. காளி அழிக்கிறதுக்கு இன்னொரு உலகம் பிறந்து வரணும். முடியாது. காளியை வச்சு என் புள்ளைய அழிக்க விட்டானோ. உன் பிள்ளை நீயே அப்படி சித்திரவதை பண்ற அது சொல்ல. உன் பிள்ளை நீயே சித்திரவதை என் பண்ற. பிள்ளைய நான் கொண்டு போவேன்ட்டான். எங்க கொண்டு போறதுதான் வந்தேன் என் பிள்ளை. சரி, அந்த பிள்ளை ஏன் சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிற? நான் எங்க சுத்தம் பண்ணல. மோகினி 3 பேர் தான். காளி மோகினி 3 பேர் தான். போய் பேச மாட்டியா? போய் பேசல. வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் விடுறதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படி நீங்க சொல்றீங்களா இல்ல அவங்க சொல்றாங்க? அதே வாக்குமூல கொடுத்துருக்கிறது இப்ப மாத்தி சொல்றது. கேட்கணும்ல, நான் கேட்கறேன்ல, கேட்கறேன். இந்த வீடு இப்பதான் வந்து போன அன்னைக்கு அங்க வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? 4 பேர். முத பேர் என்ன? முத பேரு எப்படி செத்த? தூக்கு போட்டு. உனக்கு அப்போ வயசு என்ன? வயசு எனக்கு அப்போ 40 வயசு. உங்க அப்பன் பேர் என்ன? அப்பா பேர் வைத்தியநாதன். என் அப்பா பேர் தங்கசாமி. எதுனால நீ செத்த? செய்யணும் வச்சு எதுனால நீ என்ன பண்ணனா? நான் எதுவும் பண்ணலப்பா. சரி, நான் எனக்கு சொந்த பந்தம். சரி, நீ வைத்தியநாதனா? மாற மாட்டியா? வர மாட்டேன்ப்பா. சரி, நீ எடுப்பாங்களா? அந்த இது எடுப்பா. பெரம்பெடு எடு. நான் நினைக்கிற காய்கறிலாம் கை மேல தான் அடிப்பேன். எடு. வை. அங்கே விட்டுரும். அங்கே வைக்கிறேன். அங்கே வைக்கிறேன். எது சந்தோஷமா? சரி, ரைட்டு. அடுத்த பேர் என்ன? அடுத்த பேர் சொல்லப்பா. மொத்தம் 4 பேர் சொன்னல. வைத்தியநாதன் வந்துட்ட. அடுத்த பேர் என்ன சொல்ல? இன்னும் 3 பேர் சொல்ல. முனி. என்ன முனி? காட்டு முனி. சுடுகாட்டுல காட்டு முனி இருக்குதா? அப்படி ஒரு முனி இருக்குதாப்பா? கைய அங்க கிடையாது. நீ காளியோட இருக்கிறோம். சரி, காளி நான் நினைக்கிற காய் எடுக்கணும். காளியா முனியா? முனியா காளியா? முனி. பொய் பேசுற. எடுத்து காய். முனியனுக்கு ஏமாத்திரியா? அடுத்த பேர் சொல்லு. அடுத்த பேர் சொல்லு. பேர் சொல்ல. சொல்லப்பா. தெரியல. நீ ஒருத்தனே வீடு வேலை காட்டிட்டு இருக்கிற. எங்க அப்புறம் இல்ல என்ன கூட அப்படி வச்சு அப்படியே சொல்றேன். ரெண்டு கை கீழே வை. அப்படி கீழே ரெண்டு கை ஒண்ணு வை. ஒரே ஆள் மீட்டிங் எனக்கு உடனே இத்தனை பேர் பண்றேன். ஒண்ணு இல்லைன்னா நான் என்ன விட்டு போறேன்னு சொல்ல. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. யாரும் தெரியலப்பா. தெரியாத கப்பல் இருக்காரு. எடு சாமி, எடுத்து அடிச்சுடுவேன். எடு. ரெண்டு கை. இப்ப நீ ஒரே ஆள் தானே? இந்த குழந்தை மலகத்தை நீ ஒருத்தன் தானே? இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற எப்படி? சொல்ல. அடி கொடுத்தா தாங்குறியா? சொல்லு யாரு என்னன்னு சொல்லு. சந்தோஷமா உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. சொல்லப்பா. எல்லாம் கையை வேசி விடுவேன். சொல்ல. அங்க பாரு. நீ இன்னைக்கு நாளைக்கு விடிஞ்சாலும் பேர்
தான் ஆகணும். யாருன்னு என்னன்னு சொல்லணும், நான் கையை வேசி விடுவேன். விளக்கம் கொடு. கத்துறோம் பையன் வந்துருச்சா? சொல்லு பயந்தாங்க வழியா சொல்லுப்பா. சவுண்ட் விடுது யாரு? எந்த சாமி? சாமியில கல்புற முடியாது. நான் அப்புறத்தை கொடுத்து இருக்கிறேன். நான் கையில இருக்கிறேன். இறங்க தெரியும். நெருப்புக்கு சொந்தக்காரி தானே, கையில வச்சுக்க. நெருப்புக்கு சொந்தக்காரி சாமி